வணக்கம். இன்று பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நான் உங்களிடத்தில் ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்றால், நம்முடைய மெய்ப்பரும் இரட்சகருமாகிய ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவரிடத்தில் ஒரு விசேஷித்த பழக்கம் இருந்தது. அது என்னவென்றால், மற்றவர்களை மன்னிக்கும் தன்மை. அவர் சிலுவையில் மரிக்கும் பொழுதும் கூட தன்னை அடித்தவர்களை அவர் மன்னித்தாராம். இன்று நம்மில் எத்தனை பேர் நம்முடைய பகைஞர்களையும் நம்முடைய எதிரிகளையும் நாம் மன்னிக்கிறோம்? காரணமே இல்லாமல் நாம் மற்றவர்களுடன் போய் வாக்குவாதம் பண்ணுகிறோமே, ஏன்? இன்று முதல் அதை விட்டு விடுவோமாக. நாம் மற்றவர்களை மன்னிக்காமல் இருக்கிறதினால் நமக்கு பலன் என்ன? எதிர்களும் சண்டையும் கூடிக்கொண்டே அல்லவா போகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைய நாளில் உங்களிடத்தில் ஒரு ஆத்மீக ரகசியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்றால், நம்முடைய மெய்ப்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஒரு உவமையை தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லி சென்றிருக்கிறார். அது என்ன உவமை? ஒரு எஜமானனும் ஒரு வேலைக்காரனும் இருந்தார்களாம். அந்த வேலைக்காரன் ஒரு அவசர தேவைக்காக தன்னுடைய எஜமானிடத்தில் 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தானாம். ஆனால் அந்த வேலைக்காரனோ அந்த 10,000 ரூபாய் கடனை திருப்பி கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவனால் முடியாமல் போய்விட்டது. அதனால் அவன் போய் அந்த எஜமானிடத்தில் மிகவும் கெஞ்சினானாம். அந்த எஜமானனோ அதை மன்னித்து விட்டார். ஆனால் அந்த வேலைக்காரன் இன்னொருவனிடம் போய் தன்னுடைய 1000 ரூபாய் கடனிற்காக அவனை அடிப்பித்துக் கொண்டிருந்தானாம். ஏன்? அந்த 1000 ரூபாய் அவனுக்கு தேவை என்பதற்காக. ஒருவேளை அந்த எஜமான் அந்த 10,000 ரூபாய் தேவை என்று நினைத்திருந்தால், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், ஒருவேளை அந்த 10,000 ரூபாய் கடன் அந்த எஜமானனுக்கு தேவை என்று அவர் நினைத்திருந்தால் அவனுக்கு அவர் தண்டனை கொடுத்திருக்கலாம். இல்லாவிட்டால் எப்படியாவது அந்த பணத்தை அவர் வாங்கியிருக்கலாம். ஆனாலோ அவர் அப்படி செய்யவில்லை. காரணம், அவர் மனதுருக்கம் உள்ளவராக இருந்தார். இன்று நம்மில் எத்தனை பேர் மனதுருக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தில் நல்லவர்கள் வேண்டும், இல்லாவிட்டால் நீதி உள்ளவர்கள் மட்டுமே என்னுடைய பரலோக ராஜ்யத்திற்கு தேவை என்று நினைத்திருந்தால் பாவிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியுமா? பாவிகள் இந்த உலகத்தில் இன்று ஜீவித்திருக்க முடியுமா? பாவங்கள் இந்த உலகத்தில் இன்று நிலை பெற்றிருக்க முடியுமா? இல்லை. அவர் நினைத்தது, பாவியும் எனக்கு வேண்டும், சாபம் உள்ளவனும் எனக்கு வேண்டும், அற்பமானவனும் எனக்கு வேண்டும் என்பதற்காகவே இந்த பூமிக்கு அவர் வந்தார். அவர் சொல்கிறார், உங்களுடைய எதிரிகளை சிநேகியுங்கள். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் சிநேகிக்காமல் யாரை சிநேகிப்பீர்கள்? உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகித்தால் அதற்கு பலன் என்ன என்று அவர் கேட்கிறார். அருமையானவர்களே, அவர் கூறுகிறார், உங்களுடைய எதிரிகளை நீங்கள் மன்னியுங்கள், அப்பொழுது உங்களுடைய பாவங்களும் உங்களுக்கு மன்னிக்கப்படும் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது, மனுஷகுமாரனை அல்லாமல் வேறொருவனுக்கும் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. இன்று அற்பமான விஷயத்திற்காக நாம் சண்டை பிடிக்கிறோம். அற்பமான விஷயத்திற்காக இன்று நாம் வாக்குவாதம் பண்ணுகிறோம். நாளுக்கு நாள் சண்டை பிடித்துக் கொண்டே இருக்கிறோமே, சண்டைக்காக அலைந்து கொண்டிருக்கிறோமே. ஏன்? நம்முடைய அற்பமான எண்ணங்களுக்காக, நாம் பெருமையா இருப்பதற்காக மற்றவர்களிடத்தில் போய் நாம் சண்டைக்கு போகிறோம். அதற்கு பலன் என்ன? இன்று சிறிய சண்டைக்காக எத்தனையோ பேர் தங்களுடைய குடும்பத்தை விட்டு விலகி போகிறார்களே. ஒரு 5 நிமிடமோ ஒரு 10 நிமிடமோ அந்த சண்டையை பேசி நிறுத்தினாலோ, இல்லாவிட்டால் அந்த சண்டைக்கான காரணத்தை தேடி ஒரு 10 நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து பேசினாலோ அந்த சண்டை முடிந்து விடுமே. அந்த 5 நிமிடம் சண்டைக்காக எத்தனையோ பேர் 5 வருடங்கள் பிரிந்திருக்கிறார்களே. இன்று முதல் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்வது மட்டுமல்லாமல் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்போமாக. மற்றவர்களுடைய பாவங்களை நாம் எப்படி மன்னிப்பது? தேவனிடத்தில் அறிக்கை செய்தே மன்னிப்பது. ஒருவேளை நம்முடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் நமக்கு ஏதாவது கெடுதல் செய்துவிட்டால் அதை நம்முடைய தேவனுக்கு நாம் ஜெபத்தில் கூறி அவர்களுக்கு மன்னிப்பு வாங்கி கொடுப்போம். அப்பொழுது நமக்கும் அந்த பாவம் மன்னிக்கப்படும். அதே போல அந்த நம்முடைய எதிரிகளும் நம்முடைய சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் இன்று முதல் அந்த பாவத்தை விட்டு விடுவார்களே. இன்று முதல் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை கற்றுக்கொள்வோமாக. அது என்னவென்றால் மன்னிக்கும் தன்மை.
மன்னிப்பு தன்மை என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். சிலுவையில் மறிக்கும் பொழுது கூட அவர் தன்னை அடிப்பித்தவனையும் அவர் மன்னித்தாராம். இன்று நாம் திரும்ப திரும்ப அவர் சிலுவையில் அறிந்து கொண்டே இருக்கிறோமே, அவர் நம்மை மன்னித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் இந்த எல்லாமே இந்த கிருபை நாட்களில் மட்டுமே. இந்த கிருபை நாட்கள் முடிந்தவுடனே சத்துருவானவன் வந்து விடுவான். நம்மை நாமே சுத்திகரிப்போமாக. அவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்டு ஈசோக்கினால் நம்முடைய பாவங்களை சுத்திகரிப்போமாக. ஜெபம் செய்வோமாக. அன்பான தேவனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளுக்காக, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மற்றவர்களை மன்னிக்கும் தக்கதாக அந்த பழக்கத்தை எமக்கு கற்று தந்தருளும். எப்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று எமக்கு கத்தருளும் ஆண்டவரே. அன்பான தேவனே, எம்முடைய எதிரிகளின் பாவங்களையும் எம்முடைய எதிரிகளையும் நாங்கள் சிநேகிக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க, மன்னிக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க ஐயா. அப்பத்தான் நீங்களும் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பீங்க. நீங்களே எம்மோடு கூட இருக்க வேண்டும். உங்களுடைய நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.